Daily. Taste the Daily. கல்லூரி மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக திமுக இளைஞரணி நிர்வாகி ஒருவர் துரத்தி காதலிப்பதாக ஏமாற்றி மோசடி செய்து திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை பல்வேறு நபர்களுக்கு விருந்தாக்கியதோடு அவருக்கு 15க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி இதுபோன்று மோசடி லீலைகளில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் கூட திமுக இளைஞரணி நிர்வாகி மீது வழக்கம் போல காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த பாதிக்கப்பட்ட பெண் இளம் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண் தனது தாயாரோடு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற துணை கோடாவுமான அரக்கோணம் ரவியிடம் முறையிட்டு கதறி இருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய 21 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவர் அரசு கலை மற்றும் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த காவனூர் என்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தேவசெயல் ரத்தினம் என்பவர், இவருக்கு வயது 40. இவர் காதல் என்கிற ஒரு போர்வையை பயன்படுத்தி அந்த 21 வயது கல்லூரி மாணவியை துரத்தி காதலிப்பதாக நாள்தோறும் அவரை ஏமாற்றி இருக்கிறார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரை திருமணமும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திமுக ஒரு போர்வை, காதல் ஒரு போர்வை, திருமணம் அடுத்த போர்வை, 3 போர்வைகளில் அந்த பெண்ணை மோசடி செய்திருக்கிறார். அவர் அந்த பெண்ணினுடைய கற்பை சூறையாடி இருக்கிறார். திமுக நிர்வாகி சூறையாடி விட்டு அந்த பெண்ணிற்கு தொடர்ந்து உடல் ரீதியாக பல்வேறு தொந்தரவுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. சிகரெட் புகையால் அவருக்கு பல்வேறு இடங்களில் அந்த நெருப்பு மூலமாக சூடு வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நபர்களுக்கு விருந்தாக்க அவரை தொடர்ந்து தீயால் சுடப்பட்டிருக்கிறது. மேலும் 15 பெண்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தனக்கு ஏற்பட்ட இந்த துயரத்தை குறித்து அவர் விரிவாக அந்த புகாரிலே தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் முறையாக வழக்கு பதிவு செய்து அவரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த பெண் கதறிக் கொண்டிருக்கிறார். திமுக நிர்வாகி என்பதால் இப்படிப்பட்ட பல்வேறு தொல்லைகள் பாலியல் ரீதியாக தனக்கு கொடுத்ததாகவும் பலமுறை தான் தற்கொலைக்கு முயன்றதாகவும் அந்த பெண் வேதனையினுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அரக்கோணத்தில் நடைபெற்ற இன்று அதிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வருகிற போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று சட்டமன்ற துணை கோடாவுமான அரக்கோணம் ரவியிடம் பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவி தனது தாயோடு நீதி கேட்டு கண்ணீர் மல்க நடுவழியில் அவரை வழிமறித்து கோரிக்கை வைத்திருக்கிறார். தனக்கு உதவுமாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர் முறையிட்டிருக்கிறார். இளம் பெண்ணிடம் காதலிப்பதாக துரத்தி திருமணம் என்கிற போர்வையில் தாலி கட்டி அவருடைய கற்பை சூறையாடி பல நபருக்கு விருந்தாக்க அவள் உடல் முழுவதுமாக சூடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது உச்சகட்டத்தின் அராஜகத்தினுடைய உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. தமிழகத்திலே பள்ளியிலே படிக்கக்கூடிய இளம் சிறுமிகளுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கடந்த 5 நாட்களில் மட்டும் 19 அதாவது போக்சோ மற்றும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது தமிழகத்தில். இது போன்று மறைக்கப்பட்ட, இது போன்று புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படாத புகார்கள் எத்தனை இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய துயரம், அவளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அநீதி என்பது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த திமுக இளைஞரணி நிர்வாகியா இருக்கக்கூடிய இந்த நபருக்கு கனிமொழி என்கிற பெண்ணோடு இவருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பெண்களை ஏமாற்றுவதே இவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. ஆண்டுதோறும் திருமணம் செய்து கொள்வதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் பல பெண்களுடைய கற்பை வேட்டையாடுவதாக கூறப்படுகிறது. பல பெண்கள் சிதைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பல பெண்கள் பலருக்கு விருந்தாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட உச்சகட்ட அட்டூழியத்தை அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய திமுக இளைஞரணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய இந்த நபருக்கு என்ன தண்டனை எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஏன் இவர் கைது செய்யப்படவில்லை என்றால் திமுக தான் இவருக்கு பாதுகாப்பு கவசமாக அரணாக இருக்கிறது. குறிப்பாக 7 பெண்களை இவருக்கு ஏற்கனவே அவர் கற்பழித்து பல்வேறு நபருக்கு விருந்தாக்கியதாகவும் இவரை பற்றி பல்வேறு அறியப்படாத தகவல்கள் இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் அரக்கோணத்திலே புகார் அளிக்கப்பட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணையே மிரட்டி இருக்கக்கூடிய சம்பவம் இவருக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இருக்கக்கூடியவர் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி, திமுகவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின்,
திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் உட்பட திமுக நிர்வாகிகள் பல்வேறு முக்கிய பிரபலங்களோடு இவர் புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவுடைய நிகழ்ச்சியில் அமைச்சர்களோடு இவர் தனது பரிவாளங்களோடு அமைந்திருக்கக்கூடிய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கல்லூரி செல்வதற்கே இந்த பெண்ணிற்கு பயமாக இருக்கிறது, வீட்டில் வாழ்வதற்கும் பயமாக இருக்கிறது. தொடர்ந்து ரவுடிகள் மூலமாக கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. அதே போன்று இந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் உயிரோடு கொளுத்தி விடுவேன் என்று மிரட்டுவதாகவும், வாழ்வதற்கே தனக்கு பயமாக இருப்பதாகவும், தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து தனக்கு உடல் ரீதியான துன்பங்களை, அநீதியை இழைத்துக் கொண்டிருப்பதாகவும், தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் அந்த பெண் நடு ரோட்டில் நின்று கண் கலங்கி தனது தாயாரோடு வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாரையோ வெட்டியதாகவும், அதே போல் உன்னையும் கொலை செய்து விடுவேன் என்று தொடர்ந்து மிரட்டி இருக்கக்கூடிய ஆடியோவும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவியிடம் இருக்கிறது. குறிப்பாக அந்த பெற்றோரையும் தொடர்ந்து அவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். அவருடைய பெற்றோரிடம் கேட்டபோது தொடர்ந்து துன்புறுத்தியோடு உடலில் நாயை போல கடித்து குதறி வைத்திருக்கிறான் பாலியல் காமுகன் திமுக இளைஞரணி அமைப்பாளர் என்று தெரிவித்திருக்கிறார். உடல் முழுவதும் வாயால் வெறிநாயை போல கடித்து குதறி இருக்கக்கூடிய அந்த மிருகத்திற்கு தண்டனை வழங்குவதற்கு இந்த காவல்துறைக்கு நாதி இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கற்பை இழந்திருக்கிறோம். தங்கள் உடலினுடைய பல்வேறு இடங்களில் அந்த வெறிநாயால் கடிபட்டு இருக்கக்கூடிய தனது மகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று அந்த தாய் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு குறையும் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் அந்த பெண் இன்றைக்கு நடுரோட்டிலே நின்று தனக்கு நியாயம் வேண்டும் என்று அந்த பெண் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தேவசெயல் ரத்தினம் 40 வயது இந்த காமுகனை ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் இதுவரை கைது செய்யாமல் இருப்பதுதான் வேதனையுடைய துயரமாக இருக்கிறது, வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. என்றைக்குத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அந்த பெண் புலம்பி தள்ளி இருக்கிறார். காவல்துறை என்பது மக்களுடைய நண்பன், அதே போன்று பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு காவல்துறை என்பது இன்றைக்கு திமுகவுடைய கைப்பாவையாக விளங்கி கொண்டிருக்கிறது. திமுகவுடைய அரசினுடைய திமுகவுடைய உடன்பிறப்புகளுடைய நண்பனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கற்பை இழந்த ஒரு கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த இந்த துயரத்திற்கு எப்போது நீதி கிடைக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே சிதைக்கப்பட்ட மாணவியினுடைய பின்னணியில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் இருக்கிறார். ஆனால் இதுவரை அந்த ஞானசேகரனுக்கு நீதி கிடைக்கவில்லை. இன்றைக்கு அரக்கோணத்திலே கல்லூரி படிக்கக்கூடிய 21 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் மாணவியை 40 வயது மதிக்கத்தக்க திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய வெறிநாயை போல கடித்து குதறி இருப்பதாக அந்த மாணவி தன்னுடைய உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிருகத்தினுடைய காயங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தனது தழும்புகளை காண்பிக்கிறார். கண்ணீர் வருகிறது. கதறி இருக்கிறேன், துன்புற்றிருக்கிறேன், ஐயோ அம்மா என்று வேதனையோடு நான் கத்திய என்னுடைய கண்ணீர் குரல் யாருக்கும் கேட்கவில்லை என்று அந்த பெண் தனது வேதனையான பதிவுகளை அவர் செய்திருக்கிறார். இப்படி துயரத்தோடு அளிக்கப்பட்ட புகாரின் பின்னணியில் கூட ஒரு காவல்துறைக்கு ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு காவல்துறை இருக்கிறது. திமுக நிர்வாகி என்பதால் அழைத்து பேசி சமரசம் பேசுகிறார்கள். புகாரை வாங்கி இவர்கள் அலைகழிக்கிறார்கள். புகார் கொடுத்து பல மாதங்கள் ஆகி கூட புகார்கள் நிலுவையில் இருப்பதாக வேதனையினுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் 10/5/2025 அன்று 296 பி 75 82 2 351 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ், அதாவது பாரதிய நவ்யா சத்யா, அதாவது BSN 2023 அந்த சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு எல்லாம் கண்துடைப்பு நாடகமாகவே இருக்கிறது. தனக்கு நீதி கிடைக்கவில்லை. தன்னை காமவெறி ஆடிய, தன்னுடைய உடல் முழுவதும் வெறிநாயை போல கடித்து குதறிய திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தேவ செயல் ரத்தினத்தினுடைய அராஜக நடவடிக்கைக்கும் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட பெண்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தண்டனை பெற்று தர வேண்டும். பாதிக்கப்பட்ட எனது கற்புக்கும், இழந்து நிற்கும் எனது கற்புக்கும், அதே போன்று உடல் முழுவதும் வெறிநாயால் கடிவாங்கப்பட்டு இருக்கக்கூடிய எனது அந்த கடிகளால் ஏற்பட்ட நான் சிந்திய ரத்தத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் அந்த பெண் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கே இருக்கிறது தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு காவல்துறை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அரக்கோணம் இன்றைக்கு முழுவதுமாக பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவியின் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது.
ராணிப்பேட்டை மாவட்டமே பெரும் துயரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த மாணவி நடுவீதியில் இறங்கி நியாயம் கேட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் எனக்கு உதவி கொடுங்கள், உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை ஆய்வாளர் என அனைவரிடமும் பேசியிருக்கிறார். நீதி கிடைக்குமா? திமுக இளைஞர் அணியினுடைய அந்த துணை அமைப்பாளர் தேவசெயல் ரத்தினம் கைது எப்போது சட்டத்தின் நிறுத்தி அவருக்கு தண்டனை எப்போது கிடைக்கும்? உச்சகட்டமாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு போல இதுவும் நாட்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே ஒரு பெண்ணை வெறிநாயினுடைய இச்சைக்கு பலியாக்கி இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய கோரிக்கையாக, வேதனை குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. ரொம்ப டென்ஷன் பட்டு வந்தாரு. அப்படியே தொல்லை பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணேன்னா அவ்வளோதான் ஃபேமிலி எதுவும் பண்ணுவேன், அது பண்ணி என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டிஎம்கேல இருங்க, அவங்க டேட்டோ குத்திட்டு இருக்கான் ஸ்டாலின் இதுவையும். அதுக்கப்புறம் உதயநிதி இது டேட்டோ போட்டு உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது என்னெல்லாம் தலைவரா வேற ஆக்க போறாங்க. அவனை லாஸ்ட் படிச்ச என் குழந்தை காலேஜ்ல பின்னாடி சுத்தி ரொம்ப டென்ஷன் பட்டு வந்தாரு. அப்படியே தொல்லை பண்ணுவாங்க. இந்த ஆட்டுப்பாக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணேன்னா அவ்வளோதான் ஃபேமிலி எதுவும் பண்ணுவேன், அது பண்ணி என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டிஎம்கேல இருங்க, அவங்க டேட்டோ குத்திட்டு இருக்கான் ஸ்டாலின் இதுவையும். அதுக்கப்புறம் உதயநிதி இது டேட்டோ போட்டு உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது என்னெல்லாம் தலைவரா வேற ஆக்க போறாங்க. அவனை லாஸ்ட் படிச்ச என் குழந்தை